ஹாய். ஆப்ஷன் ட்ரேடிங் கத்துக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 புக் நான் வாங்கியிருந்தேன். ஒரு ஃபேமஸான ஒரு ஆதர் புக். அவர் வந்து இந்திரசித் சாந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஆதர். இவரு வந்து ட்ரேடர், அப்புறம் வந்து இன்வெஸ்டர், ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருந்து இப்போ முழு டைமா வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரேடிங்ல இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பயோகிராஃபி நான் படிச்சேன். இதே மாரி நெறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். அதில ஒரு 2 புக் நான் வாங்கியிருந்தேன். அதில முக்கியமா ஒரு ஒரு சினாரியோ பத்தி சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஆ நீங்க ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ட பை பண்றீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ட கரெக்ட்டான நீங்க ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா, எத பொறுத்து பார்ப்பீங்கன்னா, அந்த பிரீமியம் பிரைஸ பொறுத்து தான் நீங்க வந்து பார்ப்பீங்க. அந்த பிரீமியம் பிரைஸ் வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? ஆ அந்த எக்ஸ்பைரி டேட்டா இருக்கலாம். அதாவது டைம் பீரியடா இருக்கலாம். அசெட் பிரைஸா இருக்கலாம். அப்படி சொல்லிட்டு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அத விட முக்கியமான ஒரு டேஞ்சரஸ் திங் இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு அத புரிய வைக்கிறதுக்கு ஒரு 4 சினாரியோவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? அது என்னன்னு பார்க்கலாம். கேஸ் 1 அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ட பை பண்ண போறாரு. ஆ எல்லாம் வெரிஃபை பண்றாரு. ஓகே. ஒரு முக்கியமான அவருக்கு தகுந்தாப்புல ஒரு சைஸ பார்த்தாரு. ஓகே. இதில பண்ணா நாளைக்கு லாபம் பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து ₹50ன்னு வச்சுப்போம். ₹50க்கு வந்து அவரு வாங்கிட்டாரு. அவரு வாங்கின அந்த டைம்ல இன்கிரீஸ் ஆகி 100 போயிருச்சு. இப்போ அவரு என்ன நினைக்கிறாரு அப்புட்ன்னா, ஓகே ப்ராஃபிட் வந்துருச்சு. ₹50 போட்டு ₹100 வந்துருச்சு. அவரு வந்து எக்ஸிட் ஆயிட்டாரு. எக்ஸிட் ஆன அப்புறம் வந்து அன்னைக்கு முடியிற டைம்ல எங்க க்ளோஸ் ஆச்சுன்னா, ₹200ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அவரோட மென்டாலிட்டி என்ன? ஓகே. கொஞ்சம் பார்த்திருந்தா நம்ம 200 லாபம் பார்த்துருக்கலாம். ஒரு ₹50 வச்சு ₹200 வரை லாபம் பார்த்துருக்கலாம். இப்போ ₹100 தான் கிடைச்சிருக்கு. இது வந்து அந்த டைப் ஆஃப் எமோஷன்ஸ் அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இது கேஸ் 1. கேஸ் 2 அடுத்த நாள் வந்து உள்ள வராரு. ஒரு ப்ராப்பரான ஒரு கான்ட்ராக்ட்ட அவர் பார்த்துட்டாரு. பை பண்றாரு. உதாரணத்துக்கு இது ₹50 இதுவும் ₹50ன்னு வச்சுப்போம். நேத்து நடந்த இன்சிடென்ட்டும் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணுவோம்? அதுனா ஒரு ₹40ல செட் பண்ண மாரி நம்ம வச்சுப்போம். ₹40ல ஸ்டாப் லாஸ்ன்னு செட் பண்ணிட்டாரு. இவர் நெனச்ச மாரியே ₹100 போது. ₹100 போனோனே இவர் வந்து எக்ஸிட் ஆகல. ஏன்னா, நேத்து என்ன நடந்துச்சு? ₹200 வரை போயிருக்கு. ஸோ, அதனால வந்து இவரு வெயிட் பண்றாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ₹100லேருந்து மறுபடியும் கம்பேக் திருப்பி கீழ வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இப்போ லாஸ் ஆயிருச்சு. இது கேஸ் 2. இந்த டைப் ஆஃப் எமோஷனும் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருச்சு. கேஸ் 3 அடுத்த நாளு போறாரு. 2 டைப் ஆஃப் எமோஷன்ஸும் மைண்ட்ல இருக்கு. உள்ள இறங்குறாரு. அதே மாரி ப்ராப்பரான ஒரு கான்ட்ராக்ட்ட பார்த்தாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ₹50 ஸோ சேம் ₹50க்கு வந்து அது பை பண்ட்டாரு. இந்த தடவ ₹90ல ஸ்டாப் லாஸ செட் பண்ட்டாரு. ஏன்னா நேத்து கம்மியா செட் பண்ணி அடிச்சிருச்சுல. ஸோ ₹90க்கு செட் பண்றாரு. அதே மாரி ₹50லேருந்து ₹100 போது. ₹100லேருந்து மறுபடியும் டவுன் ஆயி ₹90ல ஸ்டாப் லாஸ் அடிச்சு மறுபடியும் ₹200 போயிருச்சு. இது கேஸ் 3 ஓகேவா? 3 விதமான எமோஷன்ஸ். 3 விதமா பார்த்தோம். ஸ்டாப் லாஸ் 90ல அடிச்சுட்டு மறுபடியும் 200 போயிருச்சு. ஸோ 3 வித எமோஷன்ஸ் வந்து இப்போ ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்த நாள் கேஸ் 4 ஸோ அடுத்த நாள் என்ன பண்றாரு? ஸ்டாப் லாஸே செட் பண்ணல. அதே மாரி ப்ராப்பரா ஒரு கான்ட்ராக்ட் பார்க்குறாரு. ₹50 அத வாங்குறாரு. எந்த ஸ்டாப் லாஸ் கன்ட்டும் மாட்டக்கூடாது. ஸ்டாப் லாஸ் இருந்தா தானே நம்ம மாட்டுவோம். ஸ்டாப் லாஸே வைக்கல. சொல்லிட்டு இவரு வந்து உள்ள இறங்குறாரு. இவரு நெனச்ச மாரி ₹50லேருந்து ₹100 போச்சு. வெயிட் பண்றாரு. கண்டிப்பா கூடும். பட் கூடாம ₹100 போய் டவுன் ஆயி 0ல வந்து குளோஸ் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாவது ஓரளவாச்சும் லாஸ் ஆயிருக்கும். இப்ப ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனால ஃபுல் லாஸ். இப்போ எது டேஞ்சரஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 எது டேஞ்சரஸ்? ஸோ இது எப்படி சமாளிக்கணும்? அதோட டேஞ்சரஸா இருக்குல்ல. இதுதான் சொல்ல வராரு. ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு ஆகுது அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல உள்ள வந்தாலுமே, எப்போ எக்ஸிட் ஆறோம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம லக்கி பாஸ்கர்லே ஒரு துல்கர் சல்மான் வந்து சொல்லியிருப்பார். எவ்வளோ தூரம் ஆடுறோம் முக்கியம் இல்ல, எப்போ நிறுத்துறோம் அது ரொம்ப முக்கியம். அதே மாரி தான் இவரும் சொல்ல வராரு. ஷேர் மார்க்கெட்ல உள்ள வந்துட்டோம் அப்படின்னா, எப்போ வெளிய வரணும் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எக்ஸிட் இருக்குல்ல, அதுக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இல்ல. பட் நம்ம எப்படி அனலைஸ் பண்றோம்? அதுதான் முக்கியம். எப்படி லாஸ் லிமிட் வந்து எவ்வளோ செட் பண்றோம்? அதான் முக்கியம். எவ்வளோ அனலைஸ் பண்றோம்? எப்படி பேப்பர் ட்ரேடிங் பண்றோம்? பிராக்டிகலா எப்படி கொண்டு போறோம்? தியரிட்டிக்கலா என்னதான் படிச்சாலுமே, பிராக்டிகலா எப்படி கொண்டு போறோம்? அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வீடியோலயும் அடிக்கடி இதான் சொல்லியிருப்போம்.
ப்ராப்பர் அனலைசேஷன் இல்லாமல் எதுவுமே இறங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோலையும் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். எல்லாருமே அதான் சொல்ல வராங்க. அதனால தான் எப்போவுமே வந்து எல்லா வீடியோஸ்லையும் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போடுவாங்க. ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுற அந்த ஆட்களோட மதிப்பு வந்து அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் வந்து இன்வால்வ் ஆகிறனால தான் ஸ்டாக் ப்ரைஸஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் வந்து எப்படி உள்ளே வரோம் அது நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸிட் ஆகிற டைமும் எப்படி ஆகணும், எப்படி இந்த டைமில் ஆகணும் அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அளவுக்கு ப்ராப்பர் அனலைசேஷன் இருக்கணும். ஸோ அதனால் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, ஸோ எப்படிப்பட்ட இந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ அந்த மென்டாலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அதான் அவர் சொல்ல வராரு. ஸோ மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். என்னதான் அதிக ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி, ரொம்ப எக்ஸைட் ஆகிடக்கூடாது. அப்புறம் லாஸ் ஆனாலும் சரி, அந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தான் ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நீங்கள் மென்டாலிட்டி எப்படி வச்சுக்கிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இந்த மென்டாலிட்டி எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதை நம்ம கரெக்டாக கற்றுக்கணும். ஸோ ப்ராப்பர் அனலைசேஷன் இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இறங்காதீங்க. அப்படி தான் இவரும் சொல்கிறாரு. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு இறங்க, நீங்களும் லாபம் பாருங்கள். பாய்.